ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே யபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 2ஆம் பத்து 5ஆம் திருமொழியின் 4வது பாசுரத்தை அனுபவிக்க நாம் அப்படியே மானசீகமாக ஆயர்பாடியை சென்று அடைகிறோம். பெரியாழ்வார் யசோதை எதிரிலே குட்டி கண்ணன், அவனுக்கு தலைவாரணும், நாமும் கையில சீப்போடு தயாரா இருக்கோம், எப்படியாவது கிருஷ்ணனை இழுத்து பிடிச்சு தலைவாராம நாங்களும் விட மாட்டோம்னு எல்லாருமே தயாராக இருக்கிறோம். ஆனா என்ன பண்றது, அவன் ஒத்துழைக்கணும், இவன் ஒத்துழைக்க மாட்டாங்கிறதுக்காக காகத்தை கூப்பிட்டா அது இவனுக்கு மேல எடக்கு பண்றது. போன 3ஆம் பாசுரத்துல பெரியாழ்வார் யசோதை காகத்திட்ட சொன்னா, பாரு அவனும் விளையாட்டு குழந்தை, எவ்வளவு எல்லாம் விளையாடுறான் பாரு, விளையாட்டுனா பிடிக்கும், நீ விளையாட்டு காட்டு, அதையும் விரும்புவான், அப்படியே உன்னை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான், தலைவாடுறேன்னா. காகம் சொன்னுதான், நீ சொன்ன 3 பாயிண்ட்டையும் ஒத்துக்கிற. முதல் 3 பாசுரங்கள் ரொம்ப அழகா தெளிவா காமிச்சுட்டேன். எனக்குமே உனக்கு உதவணும் தான் ஆசையா இருக்கு. சரி, கிருஷ்ணனோட வந்து விளையாடுவோம், அவனும் தலைவாரட்டும். பெரியாழ்வார் யசோதைக்கும் நம்ம சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள், கவசம் கனெக்ட் நேயர்களுக்கும் ஒரு உதவி செஞ்ச மாதிரி ஆகட்டும் அப்படின்னு நானும் முடிவு பண்ணிட்டேன். ஆனா ஒண்ணு, இவனை கொஞ்ச நாளா நான் கவனிச்சுன்னு வரேன், இவன் என்னென்னலாம் பண்றான்னு. இவன் ஒரு பறவைய அடிச்சுட்டான். கிட்டக்க வந்தது ஒரு பறவை, அந்த பறவைய அடிச்சுட்டான். இப்ப நானும் ஒரு பறவைன்னு கிட்டக்க வந்தா என்னையும் அடிப்பானா மாட்டானா? நான் எந்த தைரியத்துல இவன் கிட்டக்க வர முடியும் அப்படின்னு கேட்டுதான் அந்த காகம். பெரியாழ்வார் யசோதை பார்த்தா, இவனா என் பிள்ளை கிருஷ்ணா, அவன் எந்த பறவையை பாடிச்சான் அப்படின்னு கேட்டா பெரியாழ்வார் யசோதை. காகம் பதில் சொன்னுதான், எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சியா? இந்த கருப்பு காக்காக்கு தெரியும், வெள்ளை கொக்கை இவன் தானே அடிச்சான். ஒரு வெள்ளை கொக்கு ஒண்ணு கிருஷ்ணன் பக்கத்துல விளையாட வந்தது. வெள்ளை கொக்கு வந்திருக்கேன்னு விளையாடாம வெள்ளை கொக்கை அடிச்சுட்டான். வெள்ளை கொக்கை அடித்தவன் கருப்பு காகத்தை அடிக்க மாட்டாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? நான் அதுக்காக வெள்ளையனை அடிச்சா விட்டுடுவேன், கருப்பனை அடித்தாதான் கேள்வி கேட்பேன்னு நினைத்தாயா? நாங்கள் எல்லாம் ஒரே பறவை இனம், வெளுப்பா இருந்தாலும் கருப்பா இருந்தாலும் பறவைகள் நாங்க ஒத்துமையா இருப்போம். வெள்ளை கொக்கை அடிச்சாலும் கருப்பு காக்கா கேள்வி கேட்கும், கொக்கை அடிச்சானோ இல்லையோ, அதனால இவன் கிட்ட நான் வரமாட்டேன். ஒண்ணு அந்த கோபம், 2வது என்னையும் அடிச்சுட்டான்னா என்ன பண்றது, என்னை நானே பாதுகாத்துக் கொள்ள வேண்டாமா? வரமாட்டேன்னுது. பெரியாழ்வார் யசோதை சிரிச்சா, காகமே, உன் அறிவு அவ்வளவுதான், அது கொக்கு கிடையாது, ஒரு அசுரன். கொக்கு வடிவத்திலே பகாசுரன் ஒரு அசுரன் வந்தான், அவனை தான் கிருஷ்ணன் அடிச்சானே ஒழிய கொக்கு அடிக்கல. பறவைகளை ஒண்ணும் பண்ண மாட்டான், அவனோட விளையாடணும்னு யார் வந்தாலும் கண்ணனும் அவர்களோடு விளையாடுவானே ஒழிய என்றைக்கும் என்றென்றைக்குமே பகவான் அப்படி விளையாட வரவாளையோ, பக்தியோடு வரவாளையோ, சரணம்னு காலில் விழுந்தவாளையோ அடிச்சு அவனுக்கு பழக்கம் இல்லை, அரவணைச்சுதான் பழக்கம். அதை சொல்வதுதான் 4வது பாசுரம். வாருங்கள் பாசுரத்தை அனுபவிப்போம். ஆக காட்சி, காகம் சொல்றது, வெள்ளை கொக்கை அடிச்சுட்டான், கருப்பு காக்காயும் அடிப்பான், வரமாட்டான். பெரியாழ்வார் யசோதை பதில் சொல்றா, அது கொக்கே கிடையாது, அசுரன், அதனாலதான் அடிச்சான். நீ அன்போடு வந்தால் அடிக்க மாட்டான். பள்ளத்தில் மேயும் பறவை உருக்கொண்டு கள்ள அசுரன் வருவானை தான் கண்டு புல் இதுவென்று பொதுக்கோவாய் கீண்டிட்ட பிள்ளையை வந்து குழல்வாராய் அக்காக்காய் தேய்முலை உண்டான் குழல்வாராய் அக்காக்காய். பள்ளத்தில் மேயும் பறவை உருக்கொண்டு கள்ள அசுரன் வருவானை தான் கண்டு புள்ளிது என்று பொதுக்கோவாய் கிண்டிட்ட பிள்ளையை வந்து குழல்வாராய் அக்காக்காய் பேய்முலை உண்டான் குழல்வாராய் அக்காக்காய். இந்த பாட்டுல பாருங்க, முதல் 3 அடிகள் அவன் சர்வேஸ்வரன்கிறதையும் பலசாலிங்கிறதையும் அசுரர்களை எப்படி அழிப்பாங்கிறதையும் காட்டும். நிறைவான அடி லாஸ்டா 4வது அடி, அதுல பாருங்க பெரியாழ்வார் யசோதை சொல்லிட்டா. ஆனா பக்தின்னு ஒருத்தன் வந்துட்டா, அவன்கிட்ட குழந்தை மனசோட சின்ன குழந்தையா பகவான் பரிமாறுவான். அப்ப முதல் 3 அடிகளை ஒரு பக்கம் வச்சுக்கணும், நிறைவான அடியை மட்டும் தனியா வச்சுக்கணும். இப்ப பாசுரத்தை பாருங்க, அவன் கொக்கை அடிச்சாங்கிறது சரிதான்ப்பா, ஆனா அது உண்மையில கொக்கு கிடையாது. பள்ளத்தில் மேயும் பறவை உருக்கொண்டுனா என்ன அர்த்தம்? அந்த வடிவம் எடுத்துக்கொண்டு ஒருத்தன் வந்தான், அந்த வடிவத்துல இருக்கிறதுனாலே இவர் அவர் தான் அர்த்தமாயிடாது இல்லையா? இப்போ ஒருத்தர் மருத்துவர் போல கோட் போட்டு ஸ்டெத்தாஸ்கோப் போட்டுன்னு ஒருத்தர் வந்துட்டார், அவர் ஏதோ மாத்திரை எழுதி கொடுத்தார், நாமளும் நம்பி சாப்பிட்டுட்டோம், அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவர் டாக்டரே இல்லை. அவன் சொன்னா, அதெல்லாம் இல்ல, கோட்டு மாட்டியிருந்தாரு, ஸ்டெத்தாஸ்கோப் மாட்டியிருந்தாரு பா, வெளியில இந்த அடையாளம் எல்லாம் இருந்தா டாக்டர் ஆக மாட்டார், உள்ளுக்குள்ள எம்பிபிஎஸ்னு ஒரு டிகிரி வாங்கியிருக்கணுமா இல்லையா? படிச்சிருந்தா தானே டாக்டர்னு ஒத்துப்போம். அது போல சில பேர் வெளி வேஷம் போட்டு ஏமாத்துற மாதிரி ஒரு கள்ள அசுரன் ஒருத்தன் கொக்கு மாதிரி வேஷம் போட்டுன்னு வந்தான். காகமே, நீ அதை உண்மையான கொக்குன்னு நீயே நம்பிட்ட போல இருக்கு. பரவாயில்ல, எங்க கிருஷ்ணன் கெட்டிக்காரன் தான், அவன் அசுரன்னு தெரிஞ்சுட்டான்.
பள்ளத்தில் மேயும். இந்த கொக்கு இருக்கே, எங்கெங்கெல்லாம் தாழ்ந்த நீர்நிலைகள் இருக்கோ அங்கதான் போய் தண்ணீர் பெருகுமா. என் மாமுனிகளுடைய வியாக்கியானம் பாருங்க, பள்ளத்தில்னா நீர் தாழ்வுகளிலே. இப்போ மழை பெஞ்சு பூமியில தாழ்வான இடங்கள்ல எல்லாம் தண்ணீர் தேங்கி இருக்கும் பாருங்க, அந்த இடங்கள்ல எல்லாம் போய் நின்று கொண்டு கொக்கானது தண்ணீரை பருகி கொண்டே இருக்குமா. கொக்குக்கு ரொம்ப ஃபேவரேட் இதுன்னா, மற்ற சாலிட் ஃபுட் எல்லாம் அப்புறம் தண்ணீரைத்தான் பருகி கொண்டே இருக்கும். அதனாலதான் இந்த இயற்கை காட்சி விரும்புவோர்கள்லாம் கூட பாருங்களேன், அடிக்கடி இந்த நதிக்கரையில கொக்கு எப்படி தண்ணீர் பருகுகிறது, அந்த நதியிலிருந்து எப்படி மீனை கொத்துகிறது, இந்த காட்சியை தான் அடிக்கடி இந்த வைல்ட் லைஃபா, டிஸ்கவரி, நேஷனல் ஜியாகிரபி இதெல்லாம் வச்சு பார்த்துட்டே இருப்பா. பெரியாழ்வார் அன்னைக்கே பாடுறாரு பாருங்க, பள்ளத்தில் மேயும். இந்த கொக்குனாலே தாழ்ந்த இடத்துக்கு போகும், பள்ளமாக இருக்கக்கூடிய தாழ்வான இடத்துக்கு போகும். அங்க எங்க தண்ணீர் தேங்கி இருக்குன்னு பார்க்கும், அங்க போய் மேயும், தண்ணீரையும் சாப்பிடும், அதுக்கப்புறம் தண்ணீர்ல உள்ள மீன் போன்ற பிராணிகளையும் சாப்பிடும். பள்ளத்தில் மேயும் பறவை. பறவைங்கிறது இங்க கொக்கு. பெரியாழ்வார் யசோதை கொக்குன்னு சொல்லல பாருங்க. ஏன் அப்படி சொல்லலைன்னா, அது கொக்கே கிடையாது, வந்தவன் அசுரன். இப்ப காகம் என்ன கவுண்டர் கொடுத்தது, அவன் கொக்க அடிச்சுட்டான்னு. நாமும் கொக்குன்னு ஒத்துனுட்டா அப்புறம் காகம் சொல்லும், நோட் திஸ் பாயிண்ட், ஓ வாயாலேயே கொக்குன்னு சொல்லிட்டேன். அதனாலதான் பெரியாழ்வார் யசோதை பாட்டை ரொம்ப கவனமாக போட்டிருக்கா. இதை நம்ம கலைக்கண்ணோடு ரசிச்சா பெரியாழ்வாருடைய அனுபவத்தின் ஆழம் நமக்கு புரியும். பாரு, பள்ளத்தில் மேயும் பறவை. அந்த பகாசுரன் ஒரு அசுரன் கொக்கு வடிவத்துல வந்தான். கொக்கு போலவே போய் என்ன பண்ணான், பள்ளமா இருக்கிற நீர்நிலைக்கு போனான், மேயும், தானும் போய் மேய்ந்தான். பறவை பறவை போலவே இருந்தான், ஆனா அவன் கொக்கு கிடையாது. பள்ளத்தில் மேயும் பறவை, பள்ளத்தில் மேயக்கூடிய அந்த பறவையான கொக்கை போல உருக்கொண்டு, உருனா வடிவம், கொண்டுனா எடுத்துக்கொண்டு, உருக்கொண்டு அந்த வடிவத்தை எடுத்துக்கொண்டு கள்ள அசுரன். கள்ளம்னா வஞ்சனை, ஏமாத்தணுங்கிற எண்ணம், தீய எண்ணம், கிருஷ்ணனை எப்படியாவது அழிக்கணும். அந்த கள்ள அசுரன், பகாசுரன் சொல்லக்கூடிய அந்த கள்ளத்தனம் கொண்ட அசுரன் வருவானை தான் கண்டு, அவன்தான் கிருஷ்ணன் கிட்ட வந்தான். ஏ காகமே, நீ பக்கத்துல வந்தா அடிப்பானான்னு கேட்டியே, உனக்கெல்லாம் இது பொருந்தாதுப்பா. கள்ள அசுரன் வருவானை, வேஷம்தான் கொக்கை ஒழிய உள்ள வரவன் யாரு, கள்ள அசுரன் வருவானை. கிருஷ்ணனை நாடி வந்துட்டு இருக்கான். அவனால கிருஷ்ணனுக்கு மட்டும் ஆபத்து இல்லை, அவனோட நிறைய நண்பர்கள் விளையாடிட்டு இருக்கா, யார வேணா விழுங்கிடுவான் இல்லையா. அப்படிப்பட்ட வருவானை தான் கண்டு, கிருஷ்ணன் அப்படியே பார்த்தானா, தான் கண்டு பார்த்தான், அவ்வளவுதானே. இல்ல, இந்த இடத்துல கண்டுனா கண்டு கொண்டான்னு அர்த்தம். அதாவது ஐடென்டிஃபை பண்ணிட்டான், இவன் வெறும் கொக்கு கிடையாது, அசுரன்னு புரிஞ்சுட்டான், அதனாலதான் அடிச்சான். அது போல நீ வந்தேன்னு வச்சுக்கோ, கண்டு உன்னை பார்ப்பான், ஐடென்டிஃபை பண்ணிடுவான், இது நமக்காக வந்த காக்கா, இது பக்தனான காக்கா, இது விளையாட வந்த காக்கா, புரிஞ்சுன்னு உன்னை மன்னிச்சிருவான். நீ காக்காசுரனை போல வந்த காக்காவா இருந்தேன்னா அப்போ உன்னை அடிப்பான். இல்ல பகாசுரனை போல வந்த பறவையா இருந்தா அப்போ அடிப்பான். உன்னையப்பா அடிக்க போறான். அதுதான் தான் கண்டு. அவனுக்கு கண்டுபிடிக்க தெரியாதா? நாமே கூட சில பேரோட முகத்தை பார்த்துட்டு ஏதோ நல்லெண்ணம் கொண்டவர் மாதிரி தெரியலையே, மனசுல ஏதோ கள்ளம் இருக்கும் போல தெரியறதே, நாமளே இதெல்லாம் யூகிக்கிறோம். சர்வேஸ்வரனுக்கு தெரியாதா எல்லார் மனசுலயும் என்ன நினைக்கிறோம்? உள்ளுவார் உள்ளிற்றெல்லாம் உடன் இருந்து அரிதி, சர்வசிய சாகம் ஹிருதி சன்னி விட்டகா. அவனுக்கு நன்னா தெரியும், மனசுல நல்லெண்ணத்தோடு யார் வந்தாலும் அவன் ஏத்துப்பான். அவன் தீய எண்ணத்தோடு வந்தான், வருவானை தான் கண்டு. கிருஷ்ணன் கண்டுபிடிச்சிட்டான், ஓ நீயா பகாசுரனா, கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சு என்ன பண்ணானா, புல் இது வென்று. நீ என்னதான் அசுரனா இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் புல் இது, புல்னா பறவைன்னு அர்த்தம். இது புல், இது எனக்கு ஒரு பறவை தான். பறவை இல்லையே அசுரனாச்சே. நான் கிருஷ்ணன் சொன்னா, எனக்கு பறவையா இருந்தாலும் ஒரே தட்டு தான், அசுரனா இருந்தாலும் ஒரே தட்டு தான், யாரா இருந்தாலும் ஒரே அடிதானே அடிக்க போறேன். சில பேர் சொல்லுவா, அது எவ்வளவு பெரிய பூச்சியா இருந்தா என்ன, மூட்டை பூச்சி நசுக்கிற போல நசுக்கிறேங்கிற பாருங்க. அது போல கண்ணபிரானை பொறுத்தவரை கம்சனா இருந்தாலும் ஒரே அடிதான், பகாசுரனா இருந்தாலும் ஒரே அடிதான், வெறும் பறவைனாலும் ஒரே அடிதான். அதனால புல் இது என்று, ஒரு பறவையை எப்படி அனாயாசமா அடிப்பானோ, பறவையை அடிப்பது போல் புல் இது என்றுங்கிறத இது புல் என்றுன்னு புரிஞ்சுக்கணும். இது வெறும் பறவை என்று கருதி, அவன் பறவை இல்ல அசுரன், ஆனா அனாயாசமா அசால்ட்டா அடிச்சது எப்படி இருக்குன்னா, இது வெறும் பறவைதான், அதை அடிக்கிறேன் பார் அப்படிங்கிற மாதிரி அடிச்சானா. எப்படி அடிச்சான்னா, பொதுக்கோவாய் கிண்டிட்ட. பொதுக்கோவா கிண்டிட்டான். கீண்டான் அப்படின்னா கிழித்தான்னு அர்த்தம். அதை ரொம்ப அழகா பாகவதத்துல சுகபிரம்மம் வர்ணிச்சிருக்கார். அந்த கொக்கு கிருஷ்ணன் கிட்ட வந்தது, கிருஷ்ணன் தாக்க தயாரானான், ஆனா என்னவோ தெரியல திடீர்னு அப்படியே நின்னுட்டான். அந்த கொக்கு பகாசுரன் கிட்டக வந்து கிருஷ்ணனை விழுங்கினான். கிருஷ்ணன் கொக்கோட வயத்துக்குள்ள போயிட்டான். வயத்துக்குள்ள போன கிருஷ்ணன் தன் வெப்பத்தை அதிகரித்தான், பாடி டெம்பரேச்சர் ஹீட்டை ஜாஸ்தி ஆக்கினா. அந்த வெப்பத்தை கொக்கால தாங்க முடியல, அதுக்கு ஒரே வயரெல்லாம் எரிய ஆரம்பிச்சுடுத்து. உடனே உண்ட கிருஷ்ணனை வெளியில உமிழ பார்த்ததான், வெளியில வாமிட் எடுக்க பார்த்தது. கிருஷ்ணன் அப்படியே வெளியில வந்தான். வரும்போது என்ன பண்ணான், அந்த கொக்கின் 2 அலகுகளையும் பிடிச்சான். கிண்டிட்ட
கீண்டு அப்படின்னா கிழித்துன்னு அர்த்தம். கீண்டிட்ட அப்படின்னா கிழித்து போட்டேன்னு அர்த்தம். ஒருத்தர் கேட்டார், இது எதுக்கு கிருஷ்ணன் காதை சுத்தி மூக்க தொடுற மாதிரி முதல்ல கொக்கு விழுங்கும்படியாக பண்ணணும், வயத்துக்குள்ள போகணும், அப்புறம் வெப்பத்தை அதிகரிக்கணும், அப்புறம் வெளியில வரணும், அப்புறம் அலக பிடிச்சு கிழிக்கணும், ஏன் இப்படி சுத்தி வளைச்சு பண்ணார்னா, கிருஷ்ணன் எப்போதுமே ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டான், ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ணுவானோ. அதாவது நேரடியா கொக்கோட வாயை கிழிக்கிறதுன்னு சொன்னா அதுக்கு கூட கொஞ்சம் தாமதமாகுமா. ஆனா வயத்துக்குள்ள போய் வெப்பத்தை அதிகரித்தான் இல்லையா, ஒரு பொருளை சூடு பண்ணோம்னா அது அப்படியே லேசாயிடும், மிருதுவாயிடும், அப்படியே லூசன் ஆயிடும். ஹீட் அண்ட் டேர் பாலிசிம்பா, ஒரு பொருளை ஹீட் பண்ணிட்டோம்னா ஈஸியா கிழிச்சிடலாம். அதுக்கு தான் வேணும்னு மெனக்கட்டு உள்ள போய் வெப்பத்தை அதிகரிச்சான். கொக்கின் உடம்பே அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சது. கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கிழிக்கிறது ஈஸி, வாயை கிழிச்சுட்டான். எப்படி? பொதுக்கோவாய் கிண்டிட்ட. பொதுக்கோவாய்னா என்ன? இதை பத்தி நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணா. மணவாள மாமுனிகள் தான் இதுக்கு அர்த்தம் காமிச்சார். அது வேற ஒண்ணும் இல்ல, பெரியாழ்வார் எப்போதுமே குழந்தைகளுக்கு ஏற்ற மழலை சொற்கள் நிறைய ஆங்காங்கு பயன்படுத்துவார். எப்படி மகாபாரதத்துல மகாபாரத குட்டுன்னு வியாசர் அப்பப்போ ஒரு ஸ்லோகம் போடுவார், அது போல பெரியாழ்வார் பாருங்க ஆங்காங்கு இப்படி குழந்தைகளுக்கே பொருந்தும் வார்த்தைகள் போட்டுடுவார். இதெல்லாம் ஆச்சாரியர்கள் வந்து அர்த்தம் சொன்னா மட்டும்தான் நமக்கு புரியும். இந்த பொதுக்கோவாய்ன்னு இருக்கு, இந்த பொதுக்கோவாய்ங்கிறது எந்த அகராதியில பார்த்தாலும் அர்த்தம் கிடைக்காது. கீண்டிட்டங்கிறதுக்கு நமக்கு அர்த்தம் புரிஞ்சுடுத்து, கிழிச்சுட்டான். அதுக்கு முன்னாடி புல் இது வென்று, இது வெறும் பறவைன்னு சொல்லி உள்ள போயிட்டு வெளில வந்து கீண்டிட்ட கிழிச்சான். எப்படி கிழிச்சான்னா பொதுக்கோவாய் கிண்டிட்ட. பொதுக்கோவாய்னா என்னடா, மாமுனிகள் அர்த்தம் காட்டுறார், பொதுக்குன்னு கிழிச்சுட்டானோ. பொதுக்கு அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம் இல்லையா, ஏய் என்னடா பண்ண, பொதுக்குன்னு எழுந்துட்டாம்போம். பொதுக்குன்னா என்ன அர்த்தம்னா கிடுகிடுன்னு எழுந்தான், திடீர்னு எழுந்தான், அதான் பொதுக்குன்னு எழுந்துட்டான்னு சொல்லுவோம் இல்லையா. பொதுக்கோவாய் கிண்டிட்டேன்னா பொதுக்குன்னு கிழிச்சுட்டானா, யாருமே எதிர்பார்க்கலையா. கிருஷ்ணன் பாட்டுக்கு வயத்துக்குள்ள போயிட்டானே, என்னாச்சோ ஏதாச்சோன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கா. கொக்குக்கோ தன்னோட கவலை, ஐயோ வயிறு எரியறதே என்னவோ ஏதோன்னு யோசிச்சுட்டு இருக்கு. கிருஷ்ணன் கிழிக்க போறான்னு யாருக்குமே தெரியாது. வெளியில உமிழ பார்த்தது, பொதுக்குன்னு கிழிச்சுட்டான், பொதுக்கோவாய் கிண்டிட்ட. அப்படிப்பட்ட கிருஷ்ணன் ஒன்னும் பண்ணமாட்டான். பிள்ளையை வந்து குழல்வாராய் அக்கா அக்கா. இப்ப பாருங்க, 4வது அடி அப்படியே மாத்திக்கணும். இதுவரை அவன் எவ்வளவு பெரியவன்னு பார்த்தோம், அதெல்லாம் யார்கிட்ட காட்டுவான், பகாசுரன் மாதிரி ஆள்கிட்ட தான் காட்டுவான். ஆனா காகமே நீ கிட்டகவா, உங்ககிட்ட அவன் எப்படி தெரியுமா, பிள்ளையை வந்து குழல்வாராய் அக்கா அக்காய். குழந்தைத்தனம் கொஞ்சம் கூட குறையாதபடி ஒரு குழந்தை எப்படி விளையாடுமோ அதை விட 100 மடங்கு உங்ககிட்ட நல்லா விளையாடுவான் அந்த பிள்ளை. அப்ப பாட்டின் முதல் 3 அடிகள், பள்ளத்துல மேயற பறவை போல வடிவம் கொண்டு ஒரு கள்ளத்தனமான அசுரன் கிருஷ்ணனை அழிக்கணும்னு சொல்லி வரத கிருஷ்ணன் கண்டுபிடிச்சான். இது என்ன பெரிய பறவைன்னு சொல்லி பொதுக்குன்னு கிழிச்சான். அவன் நீ வந்தேன்னு வச்சுக்கோ, பிள்ளையை வந்து குழல்வாராய் அக்கா அக்காய், ஒரு குழந்தையா உங்ககிட்ட விளையாடுவான். அவன் குழல் வாரணும்னு உனக்கும் ஆசை இருக்கு இல்லையா, காகமே வா. இவன் எப்பேற்பட்ட குழந்தைன்னா விவரமே தெரியாது, பேய் முலை உண்டான் குழல்வாராய் அக்காக்காய். ஒரு பேய் குடவுத்தி வந்தா பூத்தனைன்னு சொல்லி பால் ஊட்டுறேன்னா தெரியாம இந்த குழந்தை அத்தையும் சாப்பிட்டு கொடுத்து, ஏதோ குழந்தை தப்பிச்சுது பேய் போயிட்டாங்கிறதெல்லாம் வேற விஷயம். பேய் பூத்தனைங்கிற பேய் மாறுவேஷத்துல வந்தா, முலை உண்டான் அவளுடைய விஷப்பால கூட கொடுத்தா தெரியாம இந்த குழந்தை சாப்பிட்டு கொடுத்து, அவ்வளவு வெள்ளந்தியான குழந்தை, இதுக்கு எது நல்லது எது கெட்டது ஒண்ணுமே தெரியாது. அப்படிப்பட்ட மழலை செல்வம் இது. இந்த குழந்தைய போய் நீ சந்தேகப்படலாமா? பக்காசுரம் போனானா அதெல்லாம் வேற கதை, பூதனை போனான்னா அது வேற கதை. அதெல்லாம் இவனை எதிர்த்து வரவா அப்படியே போயிடுவா. உன்னை பொறுத்த வரைக்கும் அவன் குழந்தை, தாய்ப்பால் ஊட்டினா குடிப்பவன், தாய்ப்பால் மட்டும் இல்ல பேய்ப்பால கூட தெரியாதனமா குடிச்சவன். அந்த பேய்முலை உண்டான் குழல்வாராய் அக்கா அக்காய், அவனுடைய குழலை வாருவதற்காக காகமே வா என்று பெரியாழ்வார் யசோதை அழைப்பதுதான் இந்த 4வது பாசுரம். பள்ளத்தில் மேயும் பறவை உருக்கொண்டு கள்ள அசுரன் வருவானை தான் கண்டு, புல் இதுவென்று பொதுக்கோவாய் கீண்டிட்ட, பிள்ளையை வந்து குழல்வாராய் அக்காக்காய், தேய்முலை உண்டான் குழல்வாராய் அக்காக்காய். பள்ளத்தில் மேயும் பறவை உருக்கொண்டு கள்ள அசுரன் வருவானை தான் கண்டு, புள்ளிது என்று பொதுக்கோவாய் கிண்டிட்ட, பிள்ளையை வந்து குழல்வாராய் அக்காக்காய், பேய்முலை உண்டான் குழல்வாராய் அக்காக்காய். பள்ளமா தாழ்ந்து இருக்கக்கூடிய நீர்நிலைகளிலே மேயக்கூடிய கொக்கு போல வடிவம் கொண்டு கள்ளத்தனத்தோடு வந்த பகாசுரன்கிற அசுரன் வருவதை கண்டறிந்த கண்ணன், இதென்ன பறவைன்னு பொதுக்குன்னு அதன் வாயை கிழிச்சானே, அந்த பிள்ளையின் குழலை வார, அந்த பேய்முலை உண்ட கண்ணனுடைய குழலை வார காகமே வா என்பது பாட்டின் திரண்ட பொருள். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். ஓ crow, the wicked demon took the form of a crane which feeds on low water bodies and came to attack Krishna. Krishna identified him and tore open his mouth with ease. O crow, you come to comb the hair of the small child.
come to calm the hair of the child that drank the milk of the demoness என்பது இதற்கான ஆங்கில வடிவம். நீ இதற்கு அடுத்த பாசுரம் காகம் ஒரு புதிய யுக்தி சொல்ல போறது. எல்லாம் சரிதான், வரலான்னு தான் யோசிச்ச. ஆனா ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? அடுத்த பாசுரத்தில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். பள்ளத்தில் மேயும் பறவையுறும் கொண்டு கள்ளசூரன் வருவானை தான் கண்டு. பள்ளத்தில் மேயும் பறவையுறும் கொண்டு கள்ளசூரன் வருவானை தான் கண்டு. புள்ளிது வென்று பொது கோவாய் கீண்டிட்ட பிள்ளையை வந்து குழல்வாராய காக்காய் பேய்முலையுண்டார் குழல்வாராய காக்காய். புள்ளிது வென்று பொது கோவாய் கீண்டிட்ட பிள்ளையை வந்து குழல்வாராய காக்காய் பேய்முலையுண்டார் குழல்வாராய காக்காய்.